வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னையோட முடியல. இதன் பிறகு 2 நாள் கழிச்சு இன்னொரு மழை வரப்போகுது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வலுவடைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதிக மழை இந்த முறை சென்ற முறை கொஞ்சம் மழை கம்மியா இருந்துச்சு. இந்த முறை சென்ற வருடத்தை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு கணிப்புகள்லாம் சொல்லப்படுது. அப்படி ஒரு சூழல் வந்தா அதை நாம எல்லோரும் சேர்ந்து எப்படி எதிர்கொள்ளணும், மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கறத ஆலோசனை பண்றது தான் இந்த கூட்டம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான் எப்பொழுதுமே மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களோடு பேசு, மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய் அப்படின்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பணிகளை செய்யறோமோ இல்லையோ, நான் இன்னைக்கு பல இடங்களுக்கு போகும்போது தண்ணி சில இடங்கள்ல தேங்கி நிக்குது தொடர் மழையால. ஒரு மணி நேரம் வெயில் அடிச்சா மழை விட்டுச்சுன்னா அங்கங்க வடிச்சிருது. சில இடங்கள் நிற்கும் போது அவங்க வந்து என்ன கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ ஒன்றும் கோவத்தோடலாம் அவங்க கூப்பிடல, சிரிச்ச முகத்தை தான் கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்ம அரசு, நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் இந்த பணிகளில் ஈடுபடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போறாங்க. இந்த மழையில மக்களோடு நாம் இன்னும் அப்படிங்கிறத நம்ம இந்த மழையில நம்ம நிரூபிச்சு காட்ட வேண்டும்.